ஹalleluya கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला है. இந்த கிறிஸ்மஸ் நாள்ல கூட கர்த்தர் நம்மோடு பேச போகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, ये क्रिसमस के दिन में भी परमेश्वर हमसे बात करने वाला वचन जो है अंधकारத்தில் अरुणोदयम, अंधकार में अरुणोदय, बोर का उजाला, बोर का प्रचार. हालेलुया. dawn in darkness, इंग्लिश dawn in darkness, इंग्लिश में dawn in darkness है. हालेलुया. ஒரு अंधकारமான சூழ்நிலையில जो अंधकार का एक स्थिति है, இயேசு வந்தபோது यीशु मसीह जब आए எப்படி வெளிச்சம் வந்தது? कैसे उजाला आया? லூக்கா 1ஆம் அதிகாரத்தின் 78ஆம் 79ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, लूका का किताब पहला अध्याय के 78 और 79 देखेंगे तो, अंधकारத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில் நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்திக்கிறது என்றார். 78. यह हमारे परमेश्वर की उसी बड़ी करुणा से होगा जिसके कारण ऊपर से हम पर भोर का प्रकाश उदय होगा, कि अंधकार और मृत्यु की छाया में बैठने वालों को ज्योति दे और हमारे पावों को कुशल के मार्ग में सीधे चलाए. அல்லேலூயா. हालेलुया. இங்க நம்ம பார்க்கிறோம், यहाँ हम देखते हैं இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து यीशु मसीह के जन्म के बारे में தீர்க்க தரிசனமாக जो भविष्यवाणी की இங்கு गई थी, சகரியா சொல்லுகிறதை பார்க்க यहाँ முடிகிறது. जकरिया कहते करके हम அப்படி देखते हैं. சொல்லும் பொழுது जब ऐसे कह रहे அவர் थे தீர்க்க தரிசனமாய் ஆவியானவர் உரைக்கிற ஒரு காரியம்தான் तो भविष्यवाणी के रूप में पवित्र आत्मा कहने वाला एक चीज है, अंधकारத்திலும் अंधकार में மரண இருளிலும் मृत्यु की छाया में உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தர. बैठने वालों को ज्योति देने के लिए. அல்லேலூயா. அப்போ அந்தகாரத்தில் இருக்கிறவங்க, जो अंधकार में बैठे हैं, மரண இருளில் இருக்கிறவங்க, मृत्यु की छाया में जो இந்த बैठे हैं, ரெண்டு கூட்டம் அங்கு ऐसे சொல்லப்படுகிறது. दो झुंड है. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒன்று அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியம் நடக்காதபடிக்கு, எந்த ஒரு காரியத்திலும் எதுவுமே செயல்பட முடியாதபடி இருக்கிற ஒரு அந்தகாரம். जो अपने जीवन में कुछ न कर पाए ऐसे एक अंधकार में रहने वाली स्थिति. அல்லேலூயா. हालेलुया. நம்ம பார்த்தோம் அப்படின்னா तो हम देखे तो ஒரு ஒரு குத்து இருட்டா இருக்கிற ஒரு இடம் இருக்கு. एक अंधकार का एक स्थिति देखेंगे तो அந்த இடத்துல நம்ம நடந்து போவதற்கு என்ன பண்ணுவோம் தெரியுமா? கொஞ்சம் பயப்படுவோம். वहाँ हम चल के जाने के लिए डरते हैं. இங்க பாம்பேல அவ்வளவு பிரச்சனை இல்ல, यहाँ बॉम्बे में उतना तकलीफ नहीं ஆனா है, ஊர் சைடுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா लेकिन गांव की तरफ अगर देखोगे அந்த நாட்கள்ல பார்க்கும் பொழுது उस जमाने में நிறைய ஊர்ல லைட் இருக்காது. कई गांवों में लाइट नहीं था. ஒவ்வொரு ஊருக்கும் இடையில ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இடைவெளி இருக்கும். हर गांव के बीच में 2-3 किलोमीटर का एक डिस्टेंस था. அப்போ இந்த அமாவாசை தினம் அந்த மாதிரி நாட்கள் வரும் பொழுது जो अमावस का दिन जब आता था, रात आता था, சாமனே முன்னாடி யார் வர்றானே நமக்கு தெரியாது. आगे सामने जो आ रहे वो कोई दिखता ही नहीं था. அந்த மாதிரி இருட்டு, அந்த அந்த கும்மி இருட்டு அப்படிமாங்க, அந்த இருட்டுக்கு இப்படி சூழ்ந்து இருக்கும். उतना अंधकार रहता है. அல்லேலூயா. हालेलुया. அந்த நேரத்துல தனியா நடந்து போனா எப்படி இருக்கும்? उस समय में अकेले चल के जाएंगे तो कैसे रहेगा? நம்ம எப்படிதான் எவ்வளவு பெரிய பரிசுத்தவனா இருந்தாலும் हम कितने ही बड़े पवित्र इंसान होने दो, அந்த நேரத்துல ஒரு பாட்டு வரும், उस टाइम में हमें एक गाना सुनाई देगा, இயேசு கூட வருவார். यीशु मेरे साथ आएगा करके. அல்லேலூயா. हालेलुया. அப்படிதானே? ऐसा ही है ना? எல்லாரும் அனுபவிச்சிருக்கீங்களே? सब अनुभव किए रहेंगे ना? அல்லேலூயா. हालेलुया. ஏனா क्यों बोले அந்த तो? அந்தகாரத்துல वो अंधकार में நம்மளால நடக்க முடியல. हम नहीं चल सकते. நமக்கு வெளிச்சம் தர இயேசு மாத்திரமே கூட வருகிறார். हमें उजाला देने के लिए यीशु मसीह आएंगे हमारे அல்லேலூயா. साथ. हालेलुया. அதே போல वैसे ही ஒரு மரண இருள் சூழ்கிறது. वैसे एक मृत्यु का एक छाया उधर होती है. அல்லேலூயா. हालेलुया. நம்ம ஒரு ஆவிக்குரிய ரீதியில எவ்வளவு வளர்ந்திருந்தாலும் கூட हम आत्मिक रीति से कितने भी बड़े हुए हो, இந்த மரணம் என்று சொல்லப்படும் பொழுது ये मृत्यु बोले तो நமக்கு மரணம் சமீபிக்கிறது मृत्यु पास आ रहा है बोले तो, அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா ये सुनते ही हम ஆட்டோமேட்டிக்கா நம்ம உள்ளத்துல பயம் வந்துரும். ऑटोमेटिकली हमारे दिल में एक डर आने लगता है. அல்லேலூயா. हालेलुया. ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு பயம், அந்த மரண இருள் அப்படிமாங்க. उसे मृत्यु का छाया बोलते हैं. அந்த 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 அப்படிப்பட்ட ஒரு நாட்கள்ல वैसे एक दिनों में நமக்கு எதுவுமே செய்ய முடியாது. हम कुछ नहीं कर सकते. மனசு ஓடாது. हमारा मन नहीं चलता. சந்தோஷமா இருக்க விருப்பம் இருக்காது. खुश रहने का मन नहीं होता. அப்படிப்பட்ட இந்த ரெண்டு சூழ்நிலையில ऐसे एक दो स्थिति में வெளிச்சம்
வெளிச்சம் தருவதற்காக. ज्योति देने के लिए। நீங்கள் அந்தகாரமான ஒரு சூழ்நிலையிலும் இருக்கலாம், आप एक अंधकार की एक स्थिति में हो सकते அல்லது हो, மரண இருளின் சூழ்நிலையிலும் नहीं तो இருக்கலாம். मृत्यु की एक छाया के अंदर हो ஆனால் सकते हो, அப்படிப்பட்டவர்களுக்கு வெளிச்சம் தருவதற்காக लेकिन ऐसे लोगों के लिए ज्योति देने के लिए, நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்துவதற்கு, हमारे पांवों को कुशल के मार्ग में सीधे चलाने के लिए। அல்லேலூயா. हालेलुया। இந்த அந்தகாரமும் இந்த மரண இருளும் இருக்கும் பொழுது ये अंधकार और मृत्यु की छाया होने पर நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனதில் சமாதானம் இருக்காது. हमारे जीवन में, हमारे मन में शांति नहीं रहेगा, குழப்பங்கள் இருக்கும், कंफ्यूजन होगा, பயங்கள் இருக்கும். डर रहेगा। அல்லேலூயா. हालेलुया। இப்படி இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் ஆண்டு சொல்றாரு, சமாதானத்தில் வழியில நடப்பதற்கு ऐसी एक स्थिति में शांति के कुशल के मार्ग में चलने के लिए அவ்விரக்கத்தினாலே இரக்கத்தினாலே उसके अनुग्रह से, உன்னதத்திலிருந்து தோன்றிய उन्नति से जो आया है, அந்த அருணோதயம் நம்மை சந்திக்கிறது. वो उद्धारकर्ता आया है। அல்லேலூயா. हालेलुया। அருணோதயம் என்றால் போர் का प्रकाश, ओके, भोर का प्रकाश आया है। याद रखो, ठीक है. அல்லேலூயா. हालेलुया। அந்த அருணோதயம் நம்மை சந்திக்கிறது. वो भोर का प्रकाश आया है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இயேசு இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாகவே यीशु मसीह इस दुनिया में पैदा होने के पहले அவரை ही குறித்து எழுதப்பட்ட வார்த்தைகள், उसके बारे में लिखा हुआ शब्द இந்த है, உலகத்தின் இருளில் வாழ்கிறவர்களுக்கு அவர் வெளிச்சம் தருவதற்காகவே வந்திருக்கிறார். इस दुनिया में जो अंधकार में जीते उनको ज्योति देने के लिए आया அதான் करके। இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். जो अंधकार में है वो बड़े ज्योति को देखे कर लिखा है। ஓசியா 6 அதிகாரத்தின் 3 வசனம் சொல்லுகிறது, होसिया 6वां अध्याय के 3 वचन, तीसरा वचन देखिए। அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறதாம். उसका आगमन जो है भोर का प्रकाश की तरह है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய புறப்படுதல் तो यीशु मसीह का आगमन ஒரு அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது. एक भोर का प्रकाश की तरह है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் என்று புறப்பட்டு வந்தாரே, यीशु मसीह इस दुनिया में जन्म होने के लिए आए, அந்த புறப்படுதல் எப்படி இருந்துச்சுன்னா அருணோதயம் போல இருக்கிறது. उसके आगमन जो है भोर का प्रकाश की तरह है। ஏசாயா 9 அதிகாரம் 2 வசனம் சொல்லுகிறது, यशायाह 9वां अध्याय के दूसरा वचन இருளில் देखेंगे இருக்கிற तो, ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். जो अंधकार में है वो बड़े प्रकाश को देखेगा। அல்லேலூயா. हालेलुया। 1 பேதுரு 2 அதிகாரத்தின் 9 வசனத்தை பார்க்கும் பொழுது, पहला पत्रस दूसरा अध्याय के 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனம், पहला पत्रस दूसरा अध्याय के 9वां वचन देखेंगे तो, நீங்களோ आप உங்களை அந்தகாரத்தினின்று आपको अंधकार से लेकर தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு अपने आश्चर्य रूपी ज्योति में வரவழைத்தவருடைய जो लाया, புண்ணியங்களை அறிவிக்கும்படி उसके पुण्यता को जानने के लिए தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியா இருக்கிறீங்க. चुने गए एक जाति हो। அப்ப இயேசு கிறிஸ்து யாருன்னா यीशु मसीह कौन है? அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்து வந்தவர். अंधकार से आश्चर्य ज्योति में ले आने वाला। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. வேதத்திலிருந்து சில எக்ஸாம்பிள், சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். शास्त्र से कुछ उदाहरण मैं बताने वाला हूँ। எப்பொழுதெல்லாம் அந்தகாரத்திலிருந்து இயேசுவாகிய ஒளி வந்தது? कब कब अंधकार से यीशु मसीह यानी ज्योति बाहर निकली। அல்லேலூயா. हालेलुया। நம்ம இது கிறிஸ்மஸ் நாள்ல இருக்காங்க, அந்த கிறிஸ்மஸ் செய்தியை அந்த தினத்தை அந்த நாட்களில் நடந்த சம்பவம் மாத்திரம் தான் இயேசு கிறிஸ்து ஒளி கொண்டு வந்தார் என்று அல்ல. क्रिसमस हम मना रहे, मतलब क्रिसमस के दिन में ही यीशु मसीह का ज्योति बाहर निकला करके नहीं है। அதற்கு முன்பாகவே उसके पहले दिन இந்த உலகத்தில் எப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து வந்தாரோ, इस जगत में यीशु मसीह जब जब आए, அப்பொழுதெல்லாம் இருளில் இருந்து வெளிச்சம் வந்தது. तब तब अंधकार से उजाला आया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அதுக்கு முன்னாடி இயேசு வந்தாரா? उसके पहले यीशु मसीह आए क्या? பல விதங்களில் வந்திருக்கிறார். कई तरह से आए। பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளோடு, पुराने करार के भविष्यद्वक्ता जो है, பரிசுத்தவான்களோடு पवित्र लोगों के பலமுறை இயேசு கிறிஸ்துவின் பேசி இருக்கிறார். यीशु मसीह से कई बार बात की है, அவர்களோடு இடைப்பட்டு இருக்கிறார். उनके साथ वो मेल मिलाप அந்த தருணங்களில் கூட उस स्थिति में भी அவர் வெளிச்சம் கொடுக்கறாகவே வந்து பேசினார். प्रकाश देने वाला ऐसे ही वो आया। அல்லேலூயா. அதுதான் நம்ம ஆதியாகமத்திலிருந்து கொஞ்சம் பார்க்க போகிறோம். तो हम उत्पत्ति से देखेंगे। ஆதியாகமம் 1 அதிகாரத்தின் उत्पत्ति पहला अध्याय 1 3 வரைக்கும் வசனங்களை பார்க்கும் பொழுது 1 से 3 तक अगर देखेंगे நமக்கு तो தெரிந்த வசனங்கள் தான். हम इसे जानने वाले एक वचन है। ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார். आदि में परमेश्वर ने आकाश और पृथ्वी की सृष्टि की, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. और पृथ्वी बेडोल और सुनसान पड़ी थी, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. और गहरे जल के ऊपर अंधकार तथा परमेश्वर का आत्मा जल के ऊपर उड़ना தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்.
தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. तब परमेश्वर ने कहा उजियाला हो तो उजियाला हो गया. இந்த உலகத்தின் சிருஷ்டிப்பின் நாட்கள் நாம் பார்க்கிறோம். तो इस जगत का सृष्टि हम देखते हैं. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கிறது. ये जो पृथ्वी था बेडोल और सुनसान था. அப்படி என்றால் அதன் மீது இருக்கிறதா இருள் சூழ்ந்து இருக்கிறது. तो उसके ऊपर अंधियारा था. இந்த இருளுக்கு என்ன இருள் பெயர்னா, ये अंधियारा का क्या नाम है? ஏதுமே இல்லாத ஒரு இருள் இது. कुछ भी न होने वाला अंधियारा. ஏதுமே இல்லாத ஒரு அந்தகார சூழ்நிலையில कुछ न होने वाला इस अंधियारे அங்கு ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறார். उधर एक प्रकाश को यीशु मसीह लाते हैं. அல்லேலூயா. हालेलुया. கொஞ்சம் கவனமா கேளுங்க. अच्छे से सुनिए. எதுவுமே இல்ல. कुछ नहीं है. பூமியில மரங்கள் இல்ல, दुनिया में कोई पेड़ नहीं है, செடிகள் இல்ல, पौधे नहीं है, விலங்குகள் இல்ல, कोई जानवर नहीं है, பறவைகள் இல்ல, पक्षी नहीं है, மனிதன் இல்ல, मनुष्य नहीं இந்த है. பூமியில எதுவுமே கிடையாது. इस जगत में कुछ भी नहीं है. அது ஒழுங்கின்மையா இருக்கிறது. वो भेड़ोल है. அதான் எதுவுமே இல்ல, வெறுமையா இருக்கிறது. सुनसान पड़ी है. அல்லேலூயா. हालेलुया. அந்த வசனம் சொல்லுது வெறுமையா இருக்கிறது. वो सुनसान पड़ी है. வெறுமையா இருந்தது மாத்திரமல்ல, बस सुनसान ही नहीं था, அதோடு கூட ஒரு இருள் சூழ்ந்து இருக்கிறது. उसके साथ एक अंधियारा भी था. அல்லேலூயா. हालेलुया. அங்கு ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்றால், तो उधर गहराई में अंधियारा था. அந்த பூமி முழுவதுமே இருளால் சூழ்ந்தப்பட்டு उसके இருக்கிறது. जो जगत के पूरे ऊपर अंधियारा था. அல்லேலூயா. हालेलुया. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை இப்படிதான் இருக்கும். किसी समय हमारा जीवन भी इसी तरह होता है. எதுவுமே இல்லாத ஒரு இருள் நம்ம வாழ்க்கையை சூழ்ந்து கொள்ளலாம். ये सुनसान पड़ी एक अंधियारा हमारे जीवन को पूरा कवर कर அடுத்து लेती நம்ம है. என்ன செய்ய போகிறோம்? अगला हम लोग क्या करने वाले அடுத்து நம்ம हैं? என்ன எப்படி வாழ போகிறோம்? आगे हम क्या करने वाले हैं? அதற்கான எந்த ஒரு ஆயத்தங்கள் இல்ல. उसका कोई प्रिपरेशन नहीं है. அதற்கான ஆதாரமான வாழ்வாதாரத்துக்கு எதுவுமே இல்ல. उसके लिए चाहिए जो पैसा वगैरह है वो भी नहीं है. அப்படிப்பட்ட ஒரு அந்தகாரம் நம்முடைய வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கு. वैसा एक अंधियारा हमारे जीवन में है. அப்படித்தான் இந்த பூமி எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருளா இருக்கிறது. इसी तरह ये जगत जो था वो ऐसे ही अंधियारे से पूरा भरा हुआ அப்பொழுது था. தேவன் சொல்லுகிறார், तभी परमेश्वर कहते हैं வெளிச்சம் உண்டாக கடவுது. उजियाला हो. அல்லேலூயா. தமிழ்ல வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. तमिल में उजियाला हो करके लिखा அது है. இங்கிலீஷ்ல ஒரு ஆள் வாசித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். उसे इंग्लिश में कोई पढ़ेगा तो மூன்றாம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். let there be light. Let there be light. வாசிங்க வாசிங்க. Then God said, let there be light. And there was light. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த let there be light அப்படின்னா, let there be light बोले तो வெளிச்சம் உண்டாக கடவதல்ல, उजियाला हो मतलब नहीं है. வெளிச்சம் இருக்கட்டும். उजियाला होने दे. அல்லேலூயா. அதான சரியான அர்த்தம். रहने दे. வெளிச்சம் இருக்கட்டும் அப்படிங்கிறார். उसका मतलब उजियाला रहने दे. அப்போ இங்க பார்க்கிறோம் இருள் இருக்கிறது. यहाँ अंधियारा है. தேவன் ஒரு வார்த்தையை அனுப்புகிறார். परमेश्वर एक शब्द को भेजते அந்த हैं. வார்த்தை சொல்லும்போது எப்படி சொல்லுகிறார் वो என்றால், शब्द कहते समय कैसे कहते हैं? வெளிச்சம் இருக்கட்டும் அப்படிங்கிறார். वो बोलते हैं कि उजियाला रहने दे. இந்த வார்த்தை யார் என்பது நமக்கு யோவான் 1ஆம் அதிகாரத்தில் தெரியும். நமக்கு 1ஆம் வசனத்துல ये वचन कौन है करके हम जानते हैं. वो यूहन्ना पहला अध्याय में लिखा யோவான் है. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. यूहन्ना पहला अध्याय के पहला वचन पढ़ेंगे तो, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. அல்லேலூயா. இந்த மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது யார் சொல்லுகிறார்? இயேசுவை சொல்லுகிறது. ये मनुष्य को ज्योति बोले तो वो यीशु मसीह है. அப்ப ஆதியிலே ஒரு வார்த்தையை வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னாரே, आदि में एक परमेश्वर ने बोले कि ज्योति रहने दे करके, तो वो कौन है? அந்த வெளிச்சம், அந்த உண்டாக கடவுது என்று சொன்ன வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. वो जो
उजाला रहने दे बोलने वाला वचन ही यीशु मसीह है। ஹல்லேலூயா. हालेलुया। இப்ப இந்த இயேசு கிறிஸ்து यीशु मसीह இந்த பூமியின் மீது வந்து நிற்கிறார். इस पृथ्वी में आकर खड़े होते हैं। இருளா இருக்கிறது, अंधियारा है, தேவன் சொல்லுகிறார் வெளிச்சம் இருக்கட்டும் அப்படிங்கிறார். परमेश्वर कहते हैं कि उजाला रहने दे। அப்படினா என்ன அர்த்தம் தெரியுமா? उसका मतलब क्या है? இயேசுவிடம் ஒரு வெளிச்சம் இருந்தது, यीशु मसीह के पास एक उजाला था, அந்த வெளிச்சம் இந்த பூமியில இருக்கட்டும். वो उजाला इस दुनिया में रहने दे। ஹல்லேலூயா. हालेलुया। நான் சொல்றது புரியுதா? तो वो समझ में आ रहा है। அந்த முதலாவது உண்டாக்கின வெளிச்சம் வந்து கிரியேட் பண்ணல, पहला जो उजाला बनाया था उसे सृष्टि नहीं किया था। அந்த வெளிச்சம் என்பது இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த வெளிச்சத்தை இந்த பூமியில கொண்டு வந்தார். वो उजाला जो है यीशु मसीह के अंदर से वो आया है। அதற்கு அப்புறம் சூரியன் நட்சத்திரங்கள்லாம் நிலால உருவாக்கும் பொழுது தான் வெளிச்சம் வருகிறது. उसके बाद सूर्य और चांद वो सब बनाया गया। हालेलुया 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 हालेलुया। அப்ப பூமியில முதல்ல எதுவும் இல்லாத ஒரு இருள் இருக்கும் பொழுது, जो पृथ्वी में अंधियारा था उस समय में, என்னிடத்தில் இருக்கிற வெளிச்சத்தினால இந்த பூமிக்கு நான் எல்லாம் கொடுக்க போறேன்னு வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. मेरे पास जो उजाला है उसे देकर आने वाला यीशु मसीह है। हालेलुया 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 हालेलुया। இப்போ உங்க வாழ்க்கையில எதுவுமே இல்லாம இருக்கீங்க, आपके जीवन में कुछ नहीं ऐसे हो सकते हो। இன்னைக்கு இயேசு சொல்றாரு, यीशु मसीह कहते हैं உங்ககிட்ட எதுவுமே இல்லாம இருக்கலாம், तेरे पास कुछ नहीं हो सकता உங்ககிட்ட है, எதுவுமே இல்லாம तेरे இருக்கலாம், पास कुछ नहीं हो ஆனா सकता है, எல்லாத்தையும் உருவாக்குகிற வெளிச்சம் என்கிட்ட இருக்கு. लेकिन सब कुछ देने वाला उजाला मेरे पास है। எல்லாத்தையும் கொண்டு வருகிற வெளிச்சம் என்கிட்ட இருக்கிறது. सब कुछ लेकर आने वाला ज्योति मेरे पास है। எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிற வெளிச்சம் என்கிட்ட இருக்கிறது. सबको आशीष करने वाला प्रकाश मेरे पास அந்த है। வெளிச்சத்தை தான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில ஆண்டவர் வைத்திருக்கிறார். उसी प्रकाश को आप और मेरे जीवन में रखे हैं। ஹல்லேலூயா ஹல்லேலூயா हालेलुया। அப்ப நமக்குள்ளாக புதிய வெளிச்சத்தை ஆண்டவர் உருவாக்க தேவையில்லை. तो हमारे अंदर एक नए प्रकाश को सृष्टि करने की कोई जरूरत नहीं है। நமக்குள்ளாக இயேசு என்கிற வெளிச்சம் என்றைக்கோ பிறந்து விட்டார். हमारे अंदर यीशु नाम के एक उजाला हमारे अंदर पहले से है। அந்த பிறந்த தினத்தை தான், இந்த உலகத்தில் பிறந்த அந்த தினத்தை தான் இன்னைக்கு கிறிஸ்துமஸா கொண்டாடிட்டு இருக்கிறோம். उसके जन्मने का दिन को ही हम आज मना रहे हैं। ஹல்லேலூயா हालेलुया। அந்த யோவான் 1ஆம் அதிகாரத்துல यूहन्ना पहले अध्याय के அங்க பாருங்க 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, 5वें वचन को அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, वो ज्योति अंधकार में चमकती है இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. और वो अंधकार उसे ग्रहण नहीं किया। இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இயேசு என்கிற ஒளி வந்துச்சுனா, यदि आपके जीवन में यीशु नाम का एक ज्योति आपके जीवन में आया எந்த இருளும் உங்க வாழ்க்கையை நீ தொட முடியாது. तो आपके जीवन को कोई भी अंधकार नहीं छू सकता। हालेलुया हालेलुया। ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, दूसरे कोरिन्थियों 4:6 4:6 देखेंगे तो, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், अंधियारे से चमकने वाली उजाला, இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள यीशु मसीह के चेहरे पर தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை, उसके महिमा के ज्ञान से அந்த ஒளியை उस उजाला को தோன்ற பண்ணும் பொருட்டு उसे जब दिखाते हैं, எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். हमारे दिल में वो चमकते हैं। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப இருளிலிருந்து ஒரு நாள் வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்னார்ல, तो अंधकार से एक उजाला को चमकने का है அந்த ना, தேவன் वही இன்னைக்கு परमेश्वर நம்முடைய இருதயத்துல பிரகாசித்து கொண்டு இருக்கிறார். आज हमारे मन में प्रकाशित हो रहे இவர் हैं। என்ன பண்றார் தெரியுமா? वो क्या कर रहे ஒரு हैं? மகிமையின் ஒளியை நம்முடைய வாழ்க்கையில பிரகாசிக்க வைத்துக் கொண்டு महिमा के இருக்கிறார். एक उजाले को हमारे जीवन में चमक रहे हैं। யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, யோவான் पहला अध्याय के 9वां वचन पढ़ेंगे எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியே அவர். किसी भी मनुष्य को
प्रकाशित करते वाला एक जगत का आने वाला है वो। அல்லேலூயா हालेलुया। அவர் ஒரு மெய்யான ஒளியா இருக்கிறார் वो एक सच्चा ज्योति है। அப்ப நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லை என்கிற ஒரு இருள் இருந்தாலும் तो हमारे जीवन में कुछ एक सुनसान एक अंधकार हो गए तो அந்த இருளிலும் என் தேவன் வெளிச்சம் கொடுத்து எல்லாத்தையும் உண்டாக்கிய வல்லமையுள்ளவராய் उस अंधकार में भी परमेश्वर एक उजाला देने के लिए तैयार है। அல்லேலூயா हालेलुया। இந்த பூமி அப்படிதான் வெறுமையா இருந்தது तो ये जो पृथ्वी वैसे ही था, ஆனா ஒரு நாள் வெளிச்சம் வந்த உடனே लेकिन जब ज्योति आया நமக்கு தெரியும் तो हम जानते हैं 6 நாள்ல எல்லாமே உருவாக ஆரம்பித்தது 6 दिन में सब बनने இந்த लगा। பூமி எது வெறுமையா இருந்த பூமி நிறைவாய் மாற ये ஆரம்பித்தது सुनसान पृथ्वी पूरा बनने लगा, செழிப்பாய் மாற ஆரம்பித்தது वो एक आशीषित होने लगा। இன்னைக்கு உங்க तो வாழ்க்கையிலும் आपके जीवन में இயேசு भी கிறிஸ்து என்கிற ஒளி வந்தா यीशु मसीह यानी एक आशीष आया உங்க விருமை எல்லாம் செழிப்பாய் மாற ஆரம்பிக்கிறோம் तो आपका जो सुनसान है वो पूरी तरह बन जाएगा। அல்லேலூயா हालेलुया। இரண்டாவது ஒரு ஒளியை பார்க்கிறோம் दूसरा एक प्रकाश को देखते हैं। யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்தின் निर्गमन 3 अध्याय के 2-3 வசனத்தை பார்க்கும் பொழுது दूसरा और तीसरा वचन देखिए। எக்ஸோடஸ் சாப்டர் 3 verse 2 and 3ல பாருங்க. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடி நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்கினி ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். और परमेश्वर के दूत ने एक कटीले फाड़ी के बीच आग की लौ में उसका दर्शन दिया और उसने दृष्टि उठाकर देखा कि फाड़ी जल रही है पर भस्म नहीं होती। तब मूसा ने सोचा कि मैं उधर फिर के इस बड़े अचंभ को देखूंगा कि वह फाड़ी क्यों नहीं जल रही जाती। அல்லேலூயா हालेलुया। இங்க இரண்டாவது ஒரு இருளை பார்க்கிறோம். यहाँ दूसरा एक अंधकार को இங்கு என்ன இருள் இருக்கிறது என்றால், यहाँ किस तरह का अंधियारा है बोले तो எல்லாவற்றையும் இழந்து அடிமைத்தனத்தின் அந்தகாரம் இருக்கிறது. यहाँ सब कुछ खोकर एक स्लेवरी का एक अंधकार है, गुलामी का अंधियारा है। அல்லேலூயா हालेलुया। எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. सब कुछ खो दिए हैं। இஸ்ரவேலின் ஜனங்கள் इजराइल के लोग जो है எகிப்துக்கு போக போதும் கூட इजिप्त में जाते समय भी வெறுங்கையா போகலங்க. खाली हाथ नहीं गए थे। யாக்கோபு தன்னுடைய குமாரரை அனுப்பும் பொழுது याकूब अपने पुत्रों को भेजते समय அந்த தேசத்தின் உயர்ந்த வஸ்துக்களை கொடுத்து அனுப்பினார். उस देश के एक अच्छे कपड़ों को देकर भेजा। அவங்களுக்கு ஆகார குறைவுதான் இருந்ததே தவிர, उनको भोजन का कमी था, ஏன்னா மழை இல்ல, பஞ்சம் உண்டாயிட்டு, ஆகாரம் இல்ல. बारिश नहीं था तो उधर अकाल था, ஆனா அதே நேரத்துல ஆசீர்வாதத்துக்கு குறைவே கிடையாது. लेकिन आशीष का कोई कमी नहीं था। யாக்கோபின் குடும்பம் எகிப்துக்கு போகும்பொழுது ஆசீர்வாதம் இல்லாம வெறுமையாய் போகல. याकूब का परिवार जब मिस्र देश गए तो वो खाली हाथ नहीं गए थे, நல்ல ஆசீர்வாதத்தோடு தான் போனாங்க. बहुत अच्छे आशीष के साथ ही गए थे। ஆனால் நாட்கள் கடக்க ஆரம்பித்தது. लेकिन जैसे दिन जाने लगे, ராஜாக்கள் மாற ஆரம்பித்தார்கள். राजा बदलने लगे। நல்ல எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் இருந்த இந்த இஸ்ரவேல் குடும்பம் இப்பொழுது எல்லாவற்றையும் இழக்க ஆரம்பிக்கிறது. आशीषित जो ये परिवार है वो सब कुछ खोने लगे। அந்த தேசத்துல நல்ல செழிப்போடு வாழ்வதற்காய் போனவர்கள் இன்றைக்கு அடிமைகளாய் மாறுகிறார்கள். उस देश में आशीष के साथ जीने वाले वो लोग अभी गुलामी में जाने लगे। சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை இந்த சூழ்நிலை வரலாம். कुछ समय हमारे जीवन में ऐसे हो सकता என்கிட்ட है, எல்லாமே இருந்ததுப்பா, हमारे पास सब कुछ है ஆனா இன்னைக்கு எதுவுமே இல்ல. लेकिन आज कुछ नहीं है। அல்லேலூயா. हालेलुया। எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். मैंने सब कुछ खो दिया எனக்கு है। சொந்தமா இருந்ததெல்லாம் இன்னைக்கு நான் வித்துட்டேன். मेरे पास जो कुछ था वो सब मैंने என் வாழ்க்கையில இருந்த எல்லா சந்தோஷத்தை நான் இன்னைக்கு இழந்து போய் நிற்கிறேன். मेरे जीवन में जो भी खुशियां थी सब खो दिया है। என் வாழ்க்கையில இருந்த சமாதானத்தை இழந்து போய் நிற்கிறேன். मेरे जीवन में रहने वाले समाधान को मैंने खो दिया है। என் வாழ்க்கையில இருந்த சந்தோஷம், நல்ல ஒரு ஐக்கியம், எல்லா பேத்தையும் நான் இழந்து போய் நிற்கிறேன். मेरे जीवन में जो मेल मिलाप था, खुशी था, वो सब मैंने खो दिया। நல்ல வேலையை இழந்து நிற்கிறேன். मेरा जो काम था वो भी मैंने நல்ல தொழிலை இழந்து நிற்கிறேன். मेरे बिजनेस को छोड़ दिया मैंने। இப்படி நாம் பல இழப்புகளை இந்த உலகத்தில் சந்தித்திருக்கலாம். ऐसे हम बहुत कुछ खो सकते हैं। அந்த இழப்பின் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கை ஒரு அடிமைத்தனம் என்கிற அந்தகாரத்திற்குள் இருந்து கொண்டு ये இருக்கலாம். सब खोने की वजह से हमारा जीवन जो गुलामी में हो सकता है, गुलामी का एक अंधकार में हो सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। அன்றைக்கு நான் எல்லாத்துக்கும் கொடுக்கிறவனா இருந்தேன். उस समय मैं सबको देने वाले एक स्थिति में था, ஆனா இன்னைக்கு ஒரு அடிமைத்தனம் போல வாங்குகிறவனா இருக்கிறேனே लेकिन आज मैं गुलाम की तरह लेने के लिए मैं खड़ा हूँ। என்று சொல்லி தெய்வ பிள்ளைகள் நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். ऐसे कई मसीह लोग ऐसे व्याकुल होए रहेंगे। அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களும் இருந்தார்கள். वैसे इजराइल के लोग भी थे तभी। ஆசீர்வாதமான குடும்பம்,
आशीषित एक परिवार, வாக்குத்தத்தம் பெற்ற குடும்பம், वचन पाया एक परिवार, தேவனோடு தரிசனம் பெற்ற குடும்பம், परमेश्वर का एक दर्शन पाए एक தேவ அழைப்பை பெற்ற குடும்பம், परमेश्वर का एक बुलावा पाए हुए एक எல்லாமே இருந்தது. सब होने के बावजूद ஆனா இன்றைக்கு எதுவுமே இல்ல. आज कुछ भी नहीं है. இன்னைக்கு எல்லாம் அடிமைத்தனம் அங்க இருக்கிறது. अभी वहाँ बस गुलामी है. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது. निर्गमन 2 अध्याय के 23वां वचन देखेंगे. அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் வந்து எட்டினது. उनके गुलामी से जो वो कर्रा कर रो रहे थे वो परमेश्वर के तक सुनाई दे रहा था. हालेलुया, हालेलुया. இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிட ஆரம்பிச்சாங்க. वो कर्रा कर रोने लगे, கூப்பிட ஆரம்பிச்சாங்க, वो बुलाने लगे. என்ன பண்ணார் தெரியுமா? परमेश्वर ने क्या किया? என் இயேசு கிறிஸ்து मेरे यीशु मसीह ஒரு முட்செடியில வந்து இறங்கினார். एक फाड़ी में उतर आए. அந்த முட்செடியில ஒரு வெளிச்சம் வர ஆரம்பித்தது. उस फाड़ी में एक उजाला आने लगा. அந்த வெளிச்சம் वो जो प्रकाश था இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தது. इजराइल के लोगों को अंधकार से उजाला में लेके आ रहा है. हालेलुया, हालेलुया. இன்னைக்கு உங்களுக்காக ஒரு வெளிச்சத்தை கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வருகிறார். आज के दिन में परमेश्वर का देवदूत आपके बीच में उतर आ रहा है. உங்களுக்காக இயேசு கிறிஸ்து ஒரு வெளிச்சத்தோடு கூட இறங்கி வருகிறார். आज यीशु मसीह उजाले के साथ उतर आ रहे हैं. எதெல்லாம் இழந்தீங்களோ आप जो कुछ भी खोए அதையெல்லாம் ரெட்டிப்பாய் திருப்பி கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். सब कुछ दुगना पाओगे. हालेलुया. हालेलुया. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு போகும் பொழுது इजराइल लोग मिस्र देश से छोड़ के गए थे. எப்படி உள்ள வந்தாங்களோ அப்படியே வெளியே போனாங்க. कैसे छोड़कर गए, जैसे आए थे वैसे ही छोड़ के गए. எப்படி உள்ளே வரும் பொழுது जब अंदर आए थे நல்ல பொன்னு வெள்ளி எல்லாத்தையும் அவரோட வந்தாங்களோ गहने सब पहन कर आए थे. அதே போல போகும் பொழுது பொன்னு வெள்ளியோட தான் போனாங்க. वैसे ही मिस्र देश छोड़कर जाते समय भी वैसे ही गए थे. வசனம் சொல்லுகிறது எகிப்தியரை அவர்கள் கொள்ளை எடுத்துட்டு போனாங்க. वचन कहता है कि मिस्र देश को वो लूट कर गए. हालेलुया, हालेलुया, हालेलुया. हालेलुया. அப்போ என் தேவனுடைய வெளிச்சம் உங்க வாழ்க்கையில வந்துச்சு அப்படினா तो परमेश्वर का एक उजाला आपके जीवन में आएगा तो உங்க வாழ்க்கையில இழந்ததெல்லாம் திருப்பி கொடுக்கப்படும். आप जो कुछ भी खोए वो सब पाओगे. हालेलुया, हालेलुया. இயேசு என்கிற வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில பிறந்திருக்கார்ல. यीशु मसीह जो ज्योति है वो हमारे जीवन में जन्मे है. இழந்து போனது எல்லாம் அவர் திருப்பி தருவார். जो कुछ भी आपने खोया उसे वापस पाओगे. அதற்காகவே அவர் என்ன பண்ணார் தெரியுமா? उसके लिए उसने क्या किया? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. फिलिपियों 2 अध्याय के 7वां वचन ऐसे कहता அவர் है அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாக மாறி वो एक गुलाम के रूप पर वो एक मनुष्य के साया में आए. இந்த உலகத்தில் மனுஷனாகிய என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து வந்தது इस दुनिया में मेरे यीशु मसीह एक गुलाम के रूप में आने पर அவர் அடிமையின் ரூபமாய் வந்தார். वो एक गुलाम के रूप में आए. ஏன் அடிமையின் ரூபமாய் வந்தார் தெரியுமா? गुलाम के रूप में आए. நீங்களும் நானும் இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவதற்காக. आप और मैं गुलामी से बाहर निकलने के लिए. எந்த பாவத்தின் அடிமைத்தனம் இருந்தாலும், जिस पाप के गुलामी में हो, எந்த சாபத்தின் அடிமைத்தனம் இருந்தாலும், जो कर्ज के गुलामी में हो, எந்த இழப்புகளின் அடிமைத்தனம் இருந்தாலும், कौन से खोने के गुलामी में அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவதற்காகவே இன்றைக்கு அந்த வெளிச்சம் உதித்திருக்கிறது. उस गुलामी से बाहर निकालने के लिए एक उजाला आया है. हालेलुया, हालेलुया. சோ முதலாவது நம்ம பார்த்தோம், तो पहले हम लोगों ने देखा எதுவுமே இல்லாத ஒரு अंधகாரம், एक सुनसान एक अंधकार. அந்த अंधகாரத்துல ஒரு அருணோதயம் उस உதித்தது. अंधियारा में एक भोर का प्रकाश. हालेलुया. இரண்டாவது நம்ம பார்க்கிறோம், दूसरा हम எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு अंधகாரம், सब कुछ खोया हुआ एक अंधकार. அந்த अंधகாரத்துல ஒரு அருணோதயம் உதித்தது. उस अंधकार में भी एक भोर का प्रकाश उत्पन्न हुआ. மூன்றாவது நம்ம பார்க்கிறோம், तीसरा हम देखते हैं லூக்கா 1ஆம் அதிகாரத்தின் लूका पहला अध्याय 11ஆம் வசனத்தை பார்க்கிறோம். 11 वचन देखते हैं. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். कि प्रभु का एक स्वर्गदूत धूप की वेदी की दाहिनी ओर खड़ा हुआ उसको दिखाई दिया. हालेलुया. हालेलुया. இந்த தூதன் வந்து அங்க வந்து நிற்கிறான். वो एक स्वर्गदूत आकर उधर खड़ा होता है. 27 28ஆம் வசனத்தை பார்க்கும்போது கூட அதே அதிகாரம் 27 28ல பாருங்க. उसी अध्याय के 27 28 देखेंगे तो யோசேப்பு என்கிற ஒரு நியமிக்கப்பட்ட கன்னிகை அந்த மரியாளிடம் தேவதூதன் வருகிறான். जिसकी मंगनी यूसुफ नाम दाऊद के घराने से पुरुष के साथ हुई. அங்க தேவதூதன் வந்து நிக்கிறதை பார்க்கிறோம். एक स्वर्गदूत आकर खड़ा होता करके देखते हैं. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல मत्ती पहला अध्याय के 20वां वचन में देखते हैं யோசேப்பிடம் கர்த்தருடைய தூதன் வந்து நிற்கிறார். यूसुफ के पास स्वर्गदूत आकर खड़ा होता है. இந்த இடங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது यहाँ हम देखते हैं அந்த கர்த்தருடைய தூதர்கள் வரும் பொழுது ஒரு பிரகாசம் வெளிச்சம் வர ஆரம்பிக்கிறது. स्वर्गदूत जब आते हैं तो वहाँ एक प्रकाश आता है. ஏங்க இந்த இடத்துல அடிக்கடி தேவதூதன் தரிசனமாயிட்டே இருக்கிறா? क्यों ये स्वर्गदूत बार-बार प्रकट होते हैं? हालेलुया. हालेलुया. சகரியாவுக்கு தரிசனமானாரு, जकरिया
को उसने प्रकट किए, யோசேப்புக்கு தரிசனமாகறாரு, यूसुफ को प्रकट होते हैं, மரியாளுக்கு தரிசனமாகறாரு. मरियम को प्रकट होते हैं. ஏன் கண்டினியூ அந்த காரியம் நடந்துகிட்டே இருக்கிறது? क्यों ऐसे कंटिन्यूअसली ये कार्य होता ஏன் है? இந்த வெளிச்சம் வந்துகிட்டே இருக்குது? ये प्रकाश आते ही रहता है. ஏன் தெரியுமா? क्यों बोले तो நமக்கு ஒரு காரியம் நல்லா தெரியும். हमें एक कार्य अच्छे से मालूम है. மல்கியா தீர்க்கதரிசிக்கு அப்புறம் मल्किया भविष्यद्वक्ता के बाद 400 வருடங்கள் 400 साल வேதத்தில் இருண்ட காலம். वचन में शास्त्र में एक अंधियारा का दिन. ஹல்லேலூயா. हालेलुया. 400 வருடங்கள் 400 साल தேவனுக்கும் மனிதனுக்கும் தொடர்பில்லை. நோ கனெக்ஷன். परमेश्वर को और मनुष्य को कोई भी मिलाप नहीं था. ஹல்லேலூயா. हालेलुया. தேவனுக்கும் மனிதனுக்கும் எந்த உறவும் இல்லை. परमेश्वर को और मनुष्य को कोई मिलाप नहीं था. தேவனுக்கும் மனிதனுக்கும் எந்த பேச்சுவார்த்தை இல்லை. परमेश्वर को और मनुष्य को कोई भी बातचीत नहीं था. எந்த தரிசனமும் இல்லை. कोई भी दर्शन नहीं எந்த था. சொப்பனங்கள் இல்லை. कोई भी सपना नहीं था. அதை வேதத்தில் சொல்வார்கள் இருண்ட காலம் என்று சொல்லுகிறார்கள். शास्त्र में उसे अंधियारा का दिन the कहते हैं. dark days அப்படி சொல்லுவாங்க. अंधियारा का दिन कहते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. எதுவுமே நடக்காத ஒரு இருள் நடக்குறாங்க. ऐसे कुछ न होने वाला एक अंधियारा आता है. ஹல்லேலூயா. हालेलुया. ஜனங்கள் விரும்புறாங்க தேவனோடு பேசணும். लोग चाहते हैं वो परमेश्वर से बात करे, ஆனா தேவன் பேச மாட்டேங்கிறார். लेकिन परमेश्वर बात नहीं करते. ஜனங்கள் விரும்புறாங்க தேவனை தரிசிக்கணும். लोग चाहते हैं कि परमेश्वर को दर्शन करना है. தரிசனங்கள் இல்ல. दर्शन नहीं है. சொப்பனமாவது கிடைக்குமா? सपना तो मिलेगा क्या? சொப்பனங்களும் இல்ல. सपना भी नहीं मिलता. ஆண்டவர் யாரோடு பேசுவாரா? परमेश्वर किसी से बात करेगा? யாரோடு பேசல. किसी से नहीं बात किया. இப்படி தான் 400 வருடங்கள் இந்த உலகத்தில் இருந்தது. ऐसे 400 साल बीता. ஆனால் ஒரு நாள் வந்தது. लेकिन இந்த 400 வருடங்களுக்கு அப்புறம் ये 400 साल के बाद ஒரு வெளிச்சத்தோடு கூடிய ஒரு தேவதூதன் வந்து சகரியா முன்னாடி வந்து நிற்கிறான். एक प्रकाश के साथ एक स्वर्गदूत जकरिया के सामने आकर खड़ा வந்து होता है. சகரியாட்ட சொல்றான் உனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகுது. जकरिया कैसे कहते हैं कि तेरे तू एक बच्चे को जन्मेगा. மரியாள்ட்ட வந்து நிற்கிறான். मरियम के पास आते हैं. மரியாள்ட்ட சொல்றான் உனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகுது. मरियम से कहते हैं कि तुझे एक पुत्र जन्मेगा. யோசேப்பிட்ட வந்து நிற்கிறான். यूसुफ के पास आते हैं. யோசேப்பிட்ட வந்து சொல்றான் மரியாளுக்கு ஒரு பிள்ளை ஒரு புத்திர ஒரு பையன் ஒரு ஆண் பிள்ளை பிறக்க போகுது. मरियम एक पुत्र को जन्म देने वाली है. அதுக்கு இயேசுன்னு பெயர் வைங்க. उसको एक यीशु नाम कर नाम रखना. அவர் சகல ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவங்களை சுத்தி ரட்சிக்க போகிறார். वो सभी लोगों का पाप को हटाकर सबको शुद्ध करने वाला அவருடைய है. நாமம் இம்மானுவேல் என்று அழைக்கப்படும். उसका नाम इम्मानुएल रखा जाएगा. அதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லப்படும். परमेश्वर हमारे साथ है कर होता है. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. தேவனே காங்களன்னு ஒரு இருள் இருக்குதுங்க. परमेश्वर ही नहीं है कर एक अंधियारा. என் வாழ்க்கையில எதுவுமே நடக்க மாட்டேங்குப்பா. मेरे जीवन में कुछ नहीं हो रहा है. எதுவுமே சக்சஸ்ஃபுல்லா ஆக कुछ மாட்டேங்குது. भी सक्सेसफुल नहीं हो रहा है. என்று சொல்லி சில நேரத்துல நீங்க கலங்கி கொண்டு ऐसे இருக்கலாம். कुछ लोग कुछ समय आप व्याकुल हो हो सकते हो. அப்படிப்பட்ட இருள் உங்க வாழ்க்கையில இருக்கலாம். ऐसा एक अंधियारा आपके ஆனா जीवन में हो இன்றைக்கு सकता ஆண்டவர் है. சொல்லுகிறார் लेकिन आज परमेश्वर कहते எதுவுமே हैं, நடக்காத ஒரு அந்தகாரம் இருந்தாலும் कुछ न होने वाला एक अंधियारा आपके जीवन में हो तो எல்லாவற்றையும் உங்க வாழ்க்கையில செய்ய போகிற ஒரு வெளிச்சம் இன்னைக்கு உதிக்கிறது. सब कुछ आपके जीवन में करने वाला एक उजाला आपके जीवन में आने वाला அது है. எப்படிப்பட்ட காரியம் செய்யும் தெரியுமா? वो किस तरह का कार्य आपके அந்த जीवन में வெளிச்சம் करेगा? எப்படிப்பட்ட காரியம் செய்யும் தெரியுமா? वो उजाला आपके जीवन में किस तरह का कार्य करेगा? சரித்திரத்திலே நடக்காத ஒரு அற்புதத்தை செய்யுங்க. इस संसार में कभी न होने वाला एक कार्य होगा. அல்லேலூயா. हालेलुया. அது என்ன காரியம் தெரியுமா? वो किस कार्य है? ஒரு கன்னிகை பிள்ளையை பெற்றெடுத்தது. एक कन्या एक बच्चे को जन्म देना. அல்லேலூயா. हालेलुया. சரித்திரத்துல நடந்தது கிடையாது. ऐसे हिस्ट्री में कभी हुआ नहीं है. சயின்டிஸ்டால முடியாது. साइंटिस्ट से नहीं हो सकता. எதுவுமே நடக்காத ஒரு இடத்துல ऐसे नहीं हो सकता है. எல்லாத்தையும் நடத்தி காட்டுவது அந்த வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்து. ऐसे करने वाला ही यीशु मसीह है. அல்லேலூயா. हालेलुया. உங்க வாழ்க்கையில எதுவுமே நடக்க மாட்டேன்னு கலங்கிட்டு இருக்கீங்களா? आपके जीवन में कुछ नहीं हो रहा है करके आप चिंतित हो இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு இருள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? क्या ऐसा एक अंधियारा हमारे जीवन में है இன்னைக்கு क्या? அந்த அந்தகாரத்துல ऐसा एक अंधियारा ஒரு வெளிச்சம் வருகிறது. उसके बीच में एक அந்த उजाला आता है. வெளிச்சமாகிய இயேசு वो उजाला यीशु मसीह உங்க வாழ்க்கையில முடியாத செய்து கொடுக்க போகிறார். आपके जीवन में न होने वाले को होना बना देगा. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. இந்த வருடத்துல பல காரியங்களை நீங்க மோதி மோதி தோற்று போய் இருக்கலாம். आपके जीवन में आप कई कार्य को टकरा कर न कर पाए அல்லது होंगे. பல காரியங்களை முயற்சி செய்து அதை முடிக்காமல் நின்று கொண்டு कई இருக்கலாம். कार्य में आप कोशिश कर आप उसमें फेल हो जाते हो. இன்னைக்கு ஆண்டவர்ட்ட ஒரு விசுவாசம் வைங்க. लेकिन आज यीशु मसीह पर एक विश्वास रखिए. எனக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். मेरे लिए यीशु मसीह इस जीवन में आए. அவர் ஒரு வெளிச்சமாய் வந்திருக்கிறார். वो एक प्रकाश की तरह आए அந்த हैं. வெளிச்சம் वो प्रकाश என் வாழ்க்கையில இதுவரைக்கும் தடையா இருந்ததெல்லாம் மாற்றி போட मेरे போகிறது. जीवन में जो भी रुकावट था उस सबको हटाएगा. இதுவரைக்கும் இருந்த இருளின் நாட்கள் எல்லாம் மாற ஆரம்பித்தது. मेरे जीवन में जो भी अंधियारा का दिन था उसे हटाएगा. அதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல இன்னைக்கு வரைக்கும் இருளே கிடையாது. उसके बाद से अभी तक मेरे जीवन में कोई अंधियारा नहीं இன்னைக்கு है. வரைக்கும் இருண்ட காலம் என்பதே சரித்திரத்துல கிடையாது.
उसके बाद से मेरे जीवन में अंधियारा का दिन नहीं है। ஏன் தெரியுமா? क्यों बोले तो இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து விட்டார். यीशु मसीह इस दुनिया में जन्म लिए हैं। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। இப்ப எதுவுமே இல்லாத ஒரு இருள் இருக்கலாம். कोई न होने वाला एक अंधियारा हो सकता है। எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு அந்தகாரம் இருக்கலாம். सब कुछ खोया हुआ एक अंधियारा हो सकता है। எதுவுமே நடக்காத ஒரு அந்தகாரம் இருக்கலாம். कुछ न होने वाला एक अंधियारा हो ஆனா सकता அந்த है। காலத்திலும் लेकिन उस समय में ஒரு भी ஆச்சரியமான ஒளியாய் நம்முடைய வாழ்க்கையில அவர் आश्चर्य இருக்கிறார். एक उजाला बनकर यीशु मसीह है। ஹalleluya. हालेलुया। அடுத்ததாக இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். अगला एक और एक कार्य லூக்கா देखेंगे। 2ஆம் அதிகாரத்தின் लूका दूसरा अध्याय के 8ஆம் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 8-9 8 और 9 देखेंगे तो அப்பொழுது அந்த நாட்டிலே और उस देश में மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி वहाँ कितने गडरिये थे ராத்திரியிலே जो रात को मैदान में தங்கள் மந்தைகளை காத்து கொண்டிருந்தார்கள். रहकर अपने झुंड पर पहरा देते थे। அவ்வேளையில் उस समय கர்த்தருடைய தூதன் प्रभु का एक दूत அவர்களிடத்தில் வந்து நின்றான். उनके पास आकर खड़ा हुआ। கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. प्रभु का तेज उन पर छाया हुआ था। அவர்கள் மிகவும் பயந்தார்கள். वो सब डर कर कांपने लगे। ஹalleluya. हालेलुया। இங்க பார்க்கிறோம் तो यहाँ देखते हैं மேய்ப்பர்கள் जो गडरिये थे இரவு நேரத்துல वो रात के समय ஒரு அந்தகாரத்துல अंधकार में தங்களுடைய மந்தைகளை மேய்த்து கொண்டு இருக்கிறார்கள். अपने झुंड को वो पहरा दे காத்து रहे கொண்டு थे। இருக்கிறார்கள். वो पहरा रख रहे थे। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. இந்த மேய்ப்பருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா ये गडरियों का जो जीवन रहता है, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வேதத்துல பார்க்கலாம். एक उदाहरण में कहना चाहता हूँ। தாவீதை குறித்து நமக்கு தெரியும். दाऊद के बारे में हम जानते हैं। தாவீது ஒரு மேய்ப்பன். दाऊद एक गडरिया था। அவங்க வீட்ல ஒரு நாள் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கிறது. उसके घर में एक उत्साह त्योहार होता है। ஒரு பண்டிகை நடக்கு. एक त्योहार होता है। என்னன்னா कौन सा त्योहार बोले तो? அபிஷேகம் பண்ணப்பட போகிற ஒரு பண்டிகை நடக்கு. अभिषेक करने वाला एक त्योहार। எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்க அப்பா सबको बुलाने वाले उसके पिताजी மேய்ப்பனாகிய தாவீதை கூப்பிடல. गडरिया दाऊद को नहीं बुलाए। இந்த எக்ஸாம்பிள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். ये उदाहरण से हम समझ सकते हैं। அதே போல யாக்கோபுடைய வாழ்க்கை கூட அப்படிதான் இருந்தது. जैसे याकूब का जीवन भी ऐसे ही था। இவங்கெல்லாம் उसके वो भी வீட்ல என்ன சந்தோஷம் இருந்தாலும் கலந்துக்கிட மாட்டாங்க. उसके घर में कोई भी खुशी होगा तो उसमें नहीं आते हैं। ஹalleluya. हालेलुया। அவங்க வாழ்க்கையில வீட்ல எல்லாம் நல்ல ஜாலியா இருப்பாங்க. उसके घर में सब खुशी के साथ मना ஆனா रहे இவங்க होंगे। மட்டும் காட்டுல இருந்துட்டு இருப்பாங்க. लेकिन ये बस वो फॉरेस्ट में रहेंगे। ஹalleluya. हालेलुया। இவங்க வாழ்க்கையில எந்த சந்தோஷம் இல்லாத ஒரு அந்தகாரம் இருக்கிறது. इनके जीवन में कोई भी खुशी ना होने वाला एक अंधियारा है। இந்த மேய்ப்பர்கள் யார் தெரியுமா? ये जो गडरिया है, பலியிடுவதற்காக ஆடுகளை ஆயத்தப்படுத்துகிறவர்கள். ये बलि चढ़ाने के लिए जो अपने झुंड को वो तैयार करने वाले। ஆனா ஒரு நாள் கூட ஆலயத்துக்குள் போனது கிடையாது. लेकिन कभी वो कलिशा के अंदर नहीं आते हैं। ஹalleluya. हालेलुया। ஒரு நாள் கூட இவங்க பண்டிகைகளை ஆசரிச்சு கிடையாது. कभी भी त्योहार को वो मनाते नहीं हैं। அதுதான் இந்த மேய்ப்பருடைய வாழ்க்கை. ये गडरियों का एक जीवन है। நீங்க நம்முடைய ஊர்கள்ல கூட அதை பார்க்க முடியும். तो वो इसे हम लोग अपने गांव में भी देख இந்த सकते हैं। நிறைய ஆடு வச்சு மேய்க்கிறவங்கள பாத்தீங்கன்னா जो अपने झुंड को वो पहरा देते हैं, எந்த குடும்ப விசேஷங்களிலும் அவங்க இருக்க மாட்டாங்க. वो कभी अपने परिवार के कोई अच्छे विशेष दिन में नहीं रहते। ஊர்ல நல்ல திருவிழா நடக்கும். गांव में बस तो एक त्योहार हो सकता ஆனா है, திருவிழாக்கு அவங்க வர மாட்டாங்க. लेकिन उस त्योहार में नहीं आएंगे। இதுதான் மேய்ப்பருடைய வாழ்க்கைங்க. ये एक चरवाह का एक जीवन है। எந்த சந்தோஷமும் இல்லாத ஒரு வாழ்க்கை. कोई खुशी ना होने वाला एक சொன்னீங்க जीवन। உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கா? क्या आपका जीवन भी ऐसा ही है? என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லப்பா. मेरे जीवन में कोई खुशी नहीं है, நிம்மதியே இல்ல. कोई भी ஏன் வாழ்றேன்னு நினைச்சிட்டு இருக்கறேன். क्यों जी रहा हूं करके सोच रहा हूं। இப்படிப்பட்ட ஒரு அந்தகாரம் இருக்கிறதா? ऐसा एक अंधियारा है क्या? அந்த மேய்ப்பர்களுக்கு தான் ऐसे एक चरवाहों के लिए வசனம் சொல்லுகிறது. தேவதூதன் வந்து நின்றான். वचन कहती है स्वर्गदूत आकर खड़ा होता है। அவர்களை சுற்றிலும் ஒளி பிரகாசித்தது. उनके इर्द गिर्द परमेश्वर का तेज उतरता है। அல்லேலூயா. हालेलुया। தேவதூதனை சுற்றி பிரகாசிக்கல. स्वर्गदूत के इर्द गिर्द नहीं, அந்த தேவதூதன் வந்து அந்த ஒளிவானது जो स्वर्गदूत आया उस प्रकाश இந்த மேய்ப்பர்களை சுற்றி பிரகாசிக்க ஆரம்பித்தது. इस चरवाहों को इर्द गिर्द वो प्रकाश होने लगा। இவங்களுக்கு சொல்லப்படுகிறது तो ऐसे कहा எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷமான ஒரு செய்தி வருகிறது. सभी लोगों के लिए खुशी का एक वचन है। அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிப்போம், ரொம்ப அருமையா இருக்கும். वो वचन को हम पढ़ेंगे। 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 10वां वचन पढ़ेंगे तो தேவதூதன் அவர்களை நோக்கி वो स्वर्गदूत उनसे कहता है, பயப்படாதீர்கள், मत डरो, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். क्योंकि देखो मैं तुम्हें बड़े आनंद का सुसमाचार सुनाता हूँ जो सब लोगों के लिए होगा। என்ன சொல்லுகிறது?
எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷமான செய்தி. सब लोगों की एक आनंद का एक ஆனா सुसमाचार, மேய்ப்பருடைய வாழ்க்கையில சந்தோஷம் கிடையாது. लेकिन वो एक चरवाह के जीवन में कोई खुशी नहीं ஆனா है. அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியம். लेकिन अगला वचन ऐसे அடுத்த कहता வசனம் है. சொல்லுது தெரியுமா? अगला वचन क्या कहता இன்று है? கர்த்தராகிய கிறிஸ்து, आज दाऊद का இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். कि आज दाऊद के नगर में तुम्हारे लिए एक उद्धारकर्ता जन्मा है. அல்லேலூயா. और यही मसीह கொஞ்சம் प्रभु கவனமா है. கேளுங்க. हालेलुया. யாருக்காக பிறந்திருக்கிறாராம்? किसके लिए जन्मे हैं? அந்த வசனத்தை நீங்க படிங்க எல்லாரும். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு, யாருக்கு? तुम्हारे लिए. நல்லா புரிந்து கொள்ளுங்க. செய்தி எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷமான செய்தி தான். ये जो सुसमाचार है सबके लिए सुसमाचार है. எல்லாருக்கும் சந்தோஷமான செய்தி. सबके लिए ये समाचार है. ஆனா மேய்ப்பர்களுக்கு தனிப்பட்ட விதமாய் ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? लेकिन जो चरवाहा है उनके लिए विशेषता से वो लोग क्या कहते हैं? எல்லாத்துக்கும் சந்தோஷம் இருந்தா உங்களுக்கு சந்தோஷம் வரலல்ல? सबको खुशी है तो आपको खुशी नहीं आया ना? ஆனா நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன். लेकिन आपके लिए मैं एक समाचार कहना चाहता हूँ. உங்களுக்காக இரட்சகர் தாவீதின் ஊர்ல பிறந்திருக்கிறார். आपके लिए उद्धारकर्ता दाऊद के नगर में जन्म हुए हैं. அந்த மேய்ப்பர்களுக்காக தனிப்பட்ட விதமாய் ஒரு செய்தி போகிறது. उस चरवाहों के लिए विशेषता से एक अलग सुसमाचार அந்த जाता செய்தி है. உங்களுக்காக மாத்திரமே. वो आपके लिए सिर्फ है. ஏன் தெரியுமா? क्यों बोले तो? முதல்ல पहले இயேசுவை அவருடைய தாயாருக்கு அப்புறம் சந்தித்தது இந்த மேய்ப்பர்கள் தான். यीशु मसीह को मिलने वाले मरियम के बाद ये चरवाहा ही है. அல்லேலூயா. हालेलुया. அதே போல இயேசுவின் சுவிசேஷத்தை, பிறந்த சுவிசேஷத்தை यीशु मसीह जन्म होने वाला ये सुसमाचार को தூதர்கள் அப்புறம் சொன்னது யார் தெரியுமா? முதல் சொன்னது மேய்ப்பர்கள் தான். स्वर्गदूत दूसरा कहने वाले को कौन है बोले तो वो चरवाहा ही है. அல்லேலூயா. हालेलुया. சந்தோஷமாய் அறிவித்தார்கள். वो खुशी के साथ बताए. எதுவுமே சந்தோஷம், எந்த சந்தோஷம் இல்லாத ஒரு அந்தகாரம் இருந்தாலும் न खुशी एक न खुशी रहने वाला एक स्थिति में இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பிறந்திருக்கிறார். यीशु मसीह आपके लिए जन्म हुए அவர் हैं. உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை தருவார். वो आपके जीवन में खुशी देंगे. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. கடைசியா ஒன்னு சொல்லி முடிக்கிறேன். आखिर में और एक बात कर லூக்கா 2ஆம் அதிகாரத்தின் लूका दूसरा अध्याय के 25 இருந்து 32 வரைக்கும் பார்க்கும் பொழுது 25 से 32 तक देखेंगे तो அங்கு சிமியோன் என்கிற ஒரு மனுஷனை वहाँ பார்க்கிறோம். एक सिमियोन नाम का एक मनुष्य இவன் है. ஆவியின் ஏவுதலால் தேவாலயத்துக்கு வந்தவன். वो आत्मिक एक उत्साह के साथ उत्साह के साथ वो कलीसिया में आते அவன்கிட்ட हैं. சொல்லியிருந்தாரு, उसको परमेश्वर ने कहा था இந்த உலகத்தின் ரட்சியத்தை உன் கண்கள் பார்க்கும். इस दुनिया के उद्धारकर्ता को तू तेरे आँख देखेगा. அந்த சிமியோன் எதிர்பார்ப்போடு இருக்கிறார். वो सिमियोन चाहत के साथ वो बाहर அதே जाता है. அதிகாரத்தில் 36 இருந்து 38 பார்க்கும் பொழுது उसी अध्याय के 36 से 37 देखेंगे तो அன்னாள் எதிர்பார்ப்போடு இருக்கிறாள். हन्ना जो है वो भी बाट जोती है. ஜஸ்ட் கேளுங்க, நான் சொல்றத மட்டும் கேட்டுக்கொள்ளுங்க. जो मैं कहता हूँ उसे अच्छे से सुन நான் लेना. முடிக்க போறேன். மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் मत्ती दूसरा अध्याय के சாஸ்திரிகள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். शास्त्री लोग भी बाट जोते हैं. அல்லேலூயா. हालेलुया. இப்போ இந்த மூன்று கூட்டமும் பார்த்தோம் அப்படினா ये तीनों झुंड देखेंगे ஒரு तो மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருந்து கொண்டு இருக்கிறது. चाहत के साथ बाट जोते हैं. என்ன எதிர்பார்ப்பு தெரியுமா? किस चाहत के साथ? எப்ப இயேசு கிறிஸ்து பிறப்பார்? कब यीशु मसीह எப்ப जन्मेंगे? இயேசு கிறிஸ்து कब பிறப்பார்? यीशु मसीह जन्मेंगे? அப்படி எதிர்பார்த்திருந்த ऐसे चाहत के साथ அவங்க வாழ்க்கையில उनके जीवन में இயேசு கிறிஸ்து பிறக்க ஆரம்பித்தார். उनके जीवन में यीशु मसीह जन्म देने लगे. அல்லேலூயா. हालेलुया. எதிர்பார்ப்புகள் நிறைந்த அந்தகாரம் சூழ்ந்து இருக்கிறதோ चाहत के साथ एक अंधियारा है क्या? இல்லையா? பல முறை எதிர்பார்த்துட்டேன், ஒண்ணுமே நடக்கலப்பா. मैंने कई बार चाहत के साथ बाट जो है लेकिन कुछ हुआ नहीं है. ஆசை இருக்கு, ஆனா செய்ய முடியல. चाहत है लेकिन कर नहीं पा இப்படி रहे. பலவித எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறீங்களா? ऐसे चाहत के साथ बाट जोते हो क्या? இன்னைக்கு உங்களுக்காக இயேசு கிறிஸ்து आज பிறந்தார். आपके लिए यीशु मसीह जन्म दिए हैं. அல்லேலூயா. हालेलुया. இப்ப எதுவும் இல்லாத வெறுமை அந்தகாரம் இருந்தாலும், ऐसे न कुछ होने का एक अंधियारा हो तो, எல்லாம் இழந்து போன அந்தகாரம் இருந்தாலும், सब कुछ खोया हुआ एक अंधियारा हो, எதுவுமே நடக்காத ஒரு அந்தகாரம் कुछ न இருந்தாலும், होने वाला अंधियारा हो, எந்த சந்தோஷமும் இல்லாத ஒரு அந்தகாரம் இருந்தாலும், कोई खुशी न होने वाला एक अंधियारा हो, எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு அந்தகாரம் இருந்தாலும், चाहत के साथ एक अंधियारा हो तो, எல்லா அந்தகாரத்திலும் सभी अंधियारा में ஒரு வெளிச்சம் वंदது. एक उजाला आया. அருணோதயமாய் உதித்த இயேசு भोर கிறிஸ்து. का प्रकाश यीशु இன்னைக்கு मसीह. அந்த இயேசு கிறிஸ்து தான் ये यीशु मसीह உங்களுக்காக எனக்காக பிறந்திருக்கிறார். आप और मेरे लिए जन्म அந்த दिए. வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில உதித்திருக்கிறது. वो एक प्रकाश हमारे जीवन में चमकता है. எப்படி அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்பட்டதோ, जैसे उनके जीवन में एक बदलाव आया, அப்படி उங்க வாழ்க்கையில மாற்றம் वैसे ஏற்படும். आपके जीवन में भी एक बदलाव அப்படி आएगा. நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ऐसे हम समर्पित करेंगे. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीष करे.